up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் விரைவில் இலவச பேருந்து. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். புதுவை நகராட்சிக்கு வழங்கப்பட்ட மின்சார ஆட்டோக்கள் பயன்பாட்டிற்கு வராமலேயே பாழாகும் அவலம். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை. மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. நீட் மதிப்பெண் அடிப்படையிலான மருத்துவ படிப்புகளுக்கு இடஒதுக்கீடு. புதுவை சென்டாக் இணையதளத்தில் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச பேருந்துகள் இயக்க விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் கிராமப்புறங்களிலிருந்து பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதால் ஷிப்ட் முறையில் கல்லூரி நடைபெற்று வருவதாகவும் இதை முழுநேர கல்லூரியாக இயக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். அதேபோல முன்னாள் மாணவர்கள் மூலம் கல்லூரியில் கேண்டீன் இயக்கப்பட்டு வந்த நிலையில் அரசை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் சென்று வருவதற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போல கல்லூரி மாணவ மாணவிகள் சென்று வருவதற்கும் இலவச பேருந்துகளை இயக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். காலையிலே எடுத்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவருக்கு சரியான பஸ் வசதி இல்லை. அதனால நம்ம அரசாங்கம் என்ன முடிவு பண்ணிருக்கோம், நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி பள்ளி கல்வித்துறையிலே நம்முடைய இலவச பேருந்து இயக்கப்படுகின்றதோ அதே மாதிரி நம்முடைய கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் அந்த இலவச பேருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில கிளம்பி வராங்க, காலையில சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு அவங்க சிரமப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில பழைய அலுமினி யாரெல்லாம் இந்த கல்லூரியில முன்னால படிச்சாங்களோ அவங்கதான் இன்னைக்கு அவங்களுக்கு காலை டிஃபனுக்கோ மற்றதுக்கோ அவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்கின்ற ஒரு சூழல் இருக்குது. புதுவையில் வீடுகளில் குப்பைகளை சேகரிக்க நகராட்சிக்கு வழங்கப்பட்ட 12 மின்சார ஆட்டோக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் காற்று பொருளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகள் மற்றும் அரியாங்குப்பம், பாகூர், நெட்டப்பாக்கம், மண்ணாடிப்பட்டு, வெளியனூர் உள்ளிட்ட கொம்யூன் பஞ்சாயத்துகளில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தனியார் நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான பொதுமக்களின் புகார்களை உடனுக்குடன் பதிவு செய்வதற்கு வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் புகாருடன் புகைப்படம் மற்றும் துல்லியமான இட விவரங்களை அனுப்பினால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 3 முதல் 6 மணி நேரத்திற்குள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீடுகளிலிருந்து குப்பைகளை சேகரிக்க வழங்கப்பட்ட 12 மின்சார ஆட்டோக்கள் கம்பன் கலையரங்க வளாகத்தில் பல மாதங்களாக ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மழை மற்றும் வெயிலில் தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளதால் வாகனங்கள் வீணாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சில மாதங்கள் இதே நிலை நீடித்தால் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்னதாகவே வாகனங்கள் பழுதடையும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், மின்சார ஆட்டோக்களுக்கு பதிவெண் பெற வேண்டியுள்ளது என்றும்
பதிவெண் கிடைத்தவுடன் அவை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்துள்ளனர். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கையை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்து வாழ்த்து கூறினார். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளங்கலை மற்றும் அறிவியல், வணிகவியல் மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கான முதல் சுற்றுக்கு தகுதியான மாணவர்கள் பட்டியல் மற்றும் முதல் சுற்று வரைவு ஒதுக்கீட்டு பட்டியலை சென்டாக் இணையதளத்தில் வெளியிட்டது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் அளித்த பாடப்பிரிவு விருப்பத்தின் அடிப்படையில் முதல் சுற்றில் மொத்தம் 7,590 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் 3,112 விண்ணப்பதாரர்களுக்கு பொறியியல் படிப்புகளுக்கும் 2,902 பேருக்கு கலை மற்றும் அறிவியல் படிப்புகளும் மீதமுள்ளவர்களுக்கு இதர தொழில்முறை மற்றும் தொழிற்கல்வி படிப்புகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. சேர்க்கை சான்றிதழ்களை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் தொடங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி முதல்வர் மதிவாணன் மற்றும் பேராசிரியர்கள் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நீட் மதிப்பெண் அடிப்படையிலான மருத்துவ படிப்புகளுக்கான இடஒதுக்கீட்டு விவரங்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக்கில் MBBS, BDS, ஆயுர்வேத மருத்துவம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான படிப்புகளுக்கு மொத்தம் 6,021 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் மாணவர்கள் சமர்ப்பித்த சான்றிதழ்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது நீட் படிப்புகளில் உள்ள மொத்த இடங்கள் இடஒதுக்கீட்டு விவரங்களை சென்டாக் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் மொத்தம் 180 MBBS இடங்களில் 131 இடங்கள் புதுச்சேரி மாநில அரசு ஒதுக்கீடாக உள்ளது. எஞ்சிய இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 27, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு 22 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மாநில ஒதுக்கீட்டில் 131 இடங்களில் புதுச்சேரி பிராந்தியத்திற்கு 98, காரைக்காலுக்கு 24, மாஹிக்கு 5, ஏனாமிற்கு 4 இடங்கள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. மேலும் உள் ஒதுக்கீடாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 13, மாற்றுத்திறனாளிகளுக்கு 6 இடங்கள், விடுதலை போராட்ட வீரர் வாரிசுகளுக்கு 5 இடங்கள், முன்னாள் ராணுவ வீரர் வாரிசுக்கு 1 இடம், விளையாட்டு வீரருக்கு 1 இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பிம்ஸ், மணக்குள விநாயகர் மற்றும் வெங்கடேஸ்வர் ஆகிய 3 கல்லூரிகளிலும் தலா 250 இடங்கள் வீதம் மொத்தம் 750 இடங்கள் உள்ளன. புதுச்சேரி சென்டாக்கில் MBBS, BDS, ஆயுர்வேத மருத்துவம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான படிப்புகளுக்கு மொத்தம் 6,023 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். மாணவர்கள் சமர்ப்பித்த சான்றிதழ்கள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் நீட் படிப்புகளில் உள்ள மொத்த இடங்கள் இடஒதுக்கீட்டு விவரங்களை சென்டாக் வெளியிட்டுள்ளது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் மொத்தம் 180 MBBS இடங்களில் 131 இடங்கள் புதுச்சேரி மாநில அரசு ஒதுக்கீடாக உள்ளது. எஞ்சிய இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு 27, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு 22 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாநில ஒதுக்கீட்டில் 131 இடங்களில் புதுச்சேரி பிராந்தியத்திற்கு 98, காரைக்காலுக்கு 24, மாஹிக்கு 5, ஏனாமிற்கு 4 இடங்கள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. மேலும் உள் ஒதுக்கீடாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 13, மாற்றுத்திறனாளிகளுக்கு 6 இடங்கள், விடுதலை போராட்ட வீரர் வாரிசுகளுக்கு 5 இடங்கள், முன்னாள் ராணுவ வீரர் வாரிசுக்கு 1 இடம், விளையாட்டு வீரர் 1 இடம் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பிம்ஸ், மணக்குள விநாயகர் மற்றும் வெங்கடேஸ்வர் ஆகிய 3 கல்லூரிகளிலும் தலா 250 இடங்கள் வீதம் மொத்தம் 750 இடங்கள் உள்ளன. இதில் பிம்ஸிற்கு 108 இடங்கள், மணக்குள விநாயகர் கல்லூரிக்கு 95 இடங்கள், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிக்கு 95 இடங்கள் என மொத்தம் 298 இடங்கள் மாநில அரசு ஒதுக்கீட்டிற்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பல் மருத்துவக் கல்லூரியான மகாத்மா காந்தி கல்லூரியில் உள்ள 125 இடங்களில் அரசு ஒதுக்கீடாக 51 இடங்களும், சுயநிதி ஒதுக்கீடாக 50 இடங்கள், அகில இந்திய ஒதுக்கீடாக 19 இடங்கள், NRI ஒதுக்கீடாக 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சோலைநகர் அரசு தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வகுப்பறைகளை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். புதுச்சேரி சோலைநகர் அரசு தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டுக்கூடம் திறப்பு விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர்.
விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பள்ளி மாணவர்கள் கவனத்துடன் நன்றாக படிக்க வேண்டுமென்றும் அப்போது உயர்ந்த எண்ணமான உயர்கல்வியை அடைய முடியும் என்றும் வாழ்த்து தெரிவித்தார். ஆசிரியர்களும் மாணவர்களின் திறன் அறிந்து அவர்களுக்கு புரியும்படி எளிதான முறையில் பாடங்களை நடத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். விழாவில் கல்வித்துறை இயக்குநர் மோகன்குமார், இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் ராமச்சந்திரன், பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் உள்ளிட்ட ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த் தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்புகள் தொடர்பான வருமான வரி சட்ட விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை வருமான வரி ஆணையரகம் சார்பில் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த், கூடுதல் வருமான வரித்துறை ஆணையர் சுப்ரஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகள் மற்றும் பிற லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு பொருந்தும் வருமான வரி சட்ட விதிமுறைகள், 2025 வரி விலக்கு பெறுவதற்கான நிபந்தனைகள் மற்றும் சட்டப்பூர்வ இணக்கப்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த், தன்னார்வ அமைப்புகளின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, முறையான கணக்கு பராமரிப்பு மற்றும் காலத்திற்குட்பட்ட சட்டப்பூர்வ இணக்கப்பாடு ஆகியவற்றின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஓராண்டில் மட்டும் வருமான வரித்துறை மூலம் சுமார் 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மட்டும் கிட்டத்தட்ட 37,500 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அதில் 3 மாதத்துல 31,000 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அதை தவிர இந்த 2 குவார்ட்டர்லையுமே நாங்கள் ஒரு 3,000, ஒரு 4,000, 7,000 கிட்டத்தட்ட ஒரு 45,000 ட்ரஸ்ட்டுங்க வந்து தமிழ்நாடு புதுச்சேரியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். போன ஒரு வருஷத்தில் மட்டும் 6,000 கோடி வருமான வரி லெவி ஆயிருந்தது ட்ரஸ்ட் மேலே. அந்த ஒரு 6,000 கோடியை வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டோம். We reduced 6,000 crores of taxes. என்னோட ஆசைன்னா கூடிய விரைவில் இங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருமான வரி அதிகாரியோ போஸ்ட் பண்ணிடணும் எக்ஸாம்ஷன் இருந்து. அந்த ரெக்கமெண்டேஷன் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தோன்னே I felt that we should have a presence so that you can directly go and interact with them. புதுச்சேரியில் இஎஸ்ஐ மண்டல அதிகாரிகளுடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு இஎஸ்ஐசி மருத்துவமனையும் 15 இஎஸ்ஐ மருந்தகங்களும் பணப்பயன்கள் வழங்க 6 இஎஸ்ஐசி கிளை அலுவலகங்கள் மற்றும் ஒரு மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இஐசி திட்டத்தின் கீழ் மண்டல வாரிய கூட்டம் நடத்துவது குறித்தும் புதிய வாரிய மண்டலம் அமைத்தல் குறித்தும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் இஎஸ்ஐ அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் மண்டல வாரியத்தை விரைவிலேயே கூட்டுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் புதிதாக அமலுக்கு வந்துள்ள சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு 2020 படி 6 உறுப்பினர்களாக உயர்த்த மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், இஎஸ்ஐ பயனாளர்கள், தொழிற்சங்கத்தினர், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் 45 நாட்களுக்குள் இஎஸ்ஐ திட்டம் குறித்த தங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்படி அறிவுறுத்தினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட விதவை தாய்மார்கள் மகள் திருமண உதவித்தொகை 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ஆதிதிராவிடர் வகுப்பைச் சேர்ந்த ஏழை தாய்மார்களின் மகள்கள் திருமண உதவித்தொகையாக 1 லட்சம் ரூபாய் நிதி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவித்தொகைக்கான காசோலைகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு பயனாளிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை தொகுதி ஆய்வாளர் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்தாய் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் தேவஸ்தானம் மற்றும் அருள்மிகு தமிழ்தாய் நாயகி உடனுரை ஸ்ரீ சாமபூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா மற்றும் பிரமோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வந்தது. இதையொட்டி ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் சுவாமி திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபாடு செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காட்டாமணிக்குப்பம் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை புதுச்சேரி முத்தியால்பேட்டை முழுவதும் சோலை நகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், மஞ்சனி நகர், வாவுசி நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், மாணிக்க முதலியார் தோட்டம், தெபசன்பேட், விஸ்வநாதன் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,270 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,490 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.